ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Adobe Illustratorல ஒரு லைன் ஆர்ட் எஃபெக்ட் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு வெக்டார் ஷேப் ஒன்று வச்சிருக்கேன். சோ இந்த வெக்டார் ஷேப்பை நான் லைன் ஆர்ட் எஃபெக்டா மாத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா லேயர் பேனல் ஓபன் பண்ணிக்கிறேன். சோ லேயர் பேனல் பாத்தீங்க அப்படின்னா ஓபன் ஆயிடுச்சு. சோ இந்த லேயர் பேனல்ல ஒரு நியூ லேயரை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ எம்டி நியூ லேயரை கிரியேட் பண்ணிட்டேன். இப்படி கிரியேட் பண்ண பிறகு நான் ஃபில் கலரை நன் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரோக் கலரை நான் பியூர் ரெட் கொடுத்துக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஃபில் கலர் நன்னா இருக்கு. ஸ்ட்ரோக் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்ட்ரோக்கை டிஃபால்ட் 1ல இருக்கிறத நான் 3 மாத்திக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லைன் டூல் எடுக்கிறேன். சோ இந்த லைன் டூல் எடுத்துட்டு ஷிஃப்ட ஹோல்ட் பண்ணிட்டு நான் ஒரு லைனை கிரியேட் பண்ணுறேன். அடுத்து இந்த லைனை சோ இந்த எட்ஜுக்கு நான் இதை கொண்டு வந்துக்கிறேன். அடுத்து இந்த லைனை நான் டூப்ளிகேட் எடுக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்துட்டு நான் ஆல்ட்ட ஹோல்ட் பண்ணிட்டு ஷிஃப்டையும் ஹோல்ட் பண்ணிட்டு நான் டூப்ளிகேட் எடுக்கிறேன். அடுத்து இந்த லைனை இந்த எட்ஜில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு 2 லைனை நான் கிரியேட் பண்ணிட்டேன். சோ இந்த 2 லைன் பாத்தீங்க அப்படின்னா நியூ லேயர் தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 2 லேயரையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி 2 லைனை நான் செலக்ட் பண்ணிட்டு பிளெண்ட் டூல் போறேன். இப்படி பிளெண்ட் டூலை எடுத்துட்டு நான் இந்த இடத்துல ஒரு கிளிக்கும் சோ இந்த இடத்துல ஒரு கிளிக்கும் நான் பண்றேன். இப்படி பண்ண பிறகு இந்த லைன் எனக்கு ரொம்ப நெருக்கமா வரும். இப்போ நான் இந்த பிளெண்ட் டூலை நான் டபுள் கிளிக் கொடுத்து இந்த செட்டிங் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்படி செட்டிங் ஓபன் பண்ண பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பேசிங்க ஸ்மூத் கலர் அப்படின்ற இருக்கும். இதை நான் டிராப் டவுன் பண்றேன். டிராப் டவுன் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பெசிபிக் ஸ்டெப்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை நான் கிளிக் பண்றேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா 110 ஸ்டெப்ஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது ஒரு 60 அப்படின்னு நான் மாத்திக்கிறேன். இந்த ப்ரீவியூவை நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிறேன். எனக்கு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிறேன். எனக்கு 60 கூட கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. சோ நான் 50 நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ஓகே அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த டோட்டல் லைன் வந்து 50 லைன்ஸ் இருக்கு. அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு சோ ஆப்ஜெக்ட் மெனுக்கு போறேன். ஆப்ஜெக்ட் மெனுல எக்ஸ்பேண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். எக்ஸ்பேண்ட் கொடுத்தோம் அப்படின்னா சோ இந்த பேனல் ஓபன் ஆகும். சோ இது ஆப்ஜெக்ட் ஃபில் ஸ்ட்ரோக் எல்லாத்தையும் நான் டிக் கொடுத்து ஜஸ்ட் நான் ஓகே அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். சோ அப்படி கொடுத்த பிறகு இங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இது குரூப்ல இருக்கும். இதை ரைட் கிளிக் கொடுக்குறேன். ரைட் கிளிக் கொடுத்து அன்குரூப் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். சோ இப்போ இது எல்லா லைன்ஸும் எனக்கு அன்குரூப் ஆயிருக்கும். அடுத்து நான் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நான் ஷேப் பில்டர் டூலுக்கு போறேன். ஷேப் பில்டர் டூல் எடுத்துட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு சோ இப்போ எனக்கு இந்த இடத்துல அதாவது தேவையில்லாத இடத்துல எனக்கு லைனை நான் கட் பண்ணணும். சோ கட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஷேப் பில்டர் டூல் எடுத்துட்டு ஆல்ட்ட ஹோல்ட் பண்றேன். ஆல்ட்ட ஹோல்ட் பண்ண அப்படின்னா எனக்கு தேவையில்லாத அதாவது இந்த இந்த ஷேப்புக்கு வெளியில இருக்க லைன்ஸ் எனக்கு வந்து கட் ஆகணும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஆல்ட்ட ஹோல்ட் பண்ணிட்டு சோ இப்படி ஒரு லைனை கிரியேட் பண்றேன். அப்படி பண்ண அப்படின்னா எனக்கு இந்த தேவையில்லாத லைன்ஸ் எனக்கு டெலீட் ஆயிடும். சோ மறுபடியும் ஆல்ட்ட ஹோல்ட் பண்ணிட்டு சோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் பண்றேன். எந்த இடத்துல எனக்கு தேவையில்லாத லைன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நான் கட் பண்ணிக்கிறேன். சோ இது கண்டிப்பா ஆல்ட்ட ஹோல்ட் பண்ணிட்டு மட்டும் தான் பண்ணணும். நல்லா ஜூம் பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாம். இப்படி தேவையில்லாதெல்லாம் எடுத்துட்ட பிறகு சோ இந்த லேயரை நான் லாக் கொடுத்துட்டேன். அடுத்து இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் G ன்னு கொடுக்குறேன். குரூப் ஆயிடும். சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த லைன் ஆர்ட் மட்டும் தனியா வரும். இப்போ இது எனக்கு தேவையில்லை. சோ இதை அன்லாக் பண்ணிட்டு இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இதை நான் அலைன் பண்ணிக்கிறேன் சென்டருக்கு. சோ இதுதான் வந்து நமக்கு லைன் ஆர்ட். அடுத்து இந்த ஸ்ட்ரோக் உடைய வெயிட்டை நம்ம எப்ப வேணாலும் ஏத்திக்கலாம் இல்ல குறைச்சிக்கலாம். சோ அது தவிர நமக்கு இந்த ஸ்ட்ரோக் உடைய கலரை நம்மளால மாத்திக்க முடியும். அடுத்து இந்த ஸ்ட்ரோக் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் நம்மளால இந்த இடத்துல டிசைட் பண்ணிக்க முடியும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கேப் வந்து ஷார்ப்பா இருக்கும். இப்ப நான் நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். பாருங்க இந்த இடத்துல ஷார்ப்னு இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை ஸ்ட்ரோக்கை நான் கிளிக் பண்ணிட்டு சோ இந்த கேப்பை வந்து இந்த இடத்துல ரவுண்ட் கேப் நான் கொடுக்குறேன். இப்படி ரவுண்ட் கேப் கொடுத்தீங்கன்னா சோ இப்ப இந்த எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்படி ரவுண்ட் கேப் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த எட்ஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேப் மாதிரி இருக்கும். கைஸ் இந்த லைன் ஆர்ட் எஃபெக்ட் கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வெக்டார் ஷேப்பை நம்ம எடுத்துக்கணும். வெக்டார் ஷேப்பை நம்ம வச்சுட்டு அடுத்து ஒரு நியூ லேயரை கிரியேட் பண்ணிக்கிறோம். நியூ லேயரை கிரியேட் பண்ணிட்டு ஃபில்ல நன்னு கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்கை மட்டும் நம்ம கலர் கொடுத்துக்கணும். கலர் கொடுத்துட்டு அந்த வெக்டார் ஷேப் உடைய லெஃப்ட் சைடு ஒரு லைனும் ரைட் சைடு ஒரு லைனும் லைன் டூல் மூலமா நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அப்படி கிரியேட் பண்ணிட்ட பிறகு சோ அந்த 2 லேயரும் செலக்ட் பண்ணிட்டு பிளெண்ட் டூல் போகணும். அந்த பென் டூல் எடுத்துட்டு லெஃப்ட்ல இருக்க லைனையும் ரைட்ல இருக்க லைனையும் நம்ம டிராக் பண்ணணும். அப்படி டிராக் பண்ணும்போது மல்டி லைன்ஸ் நமக்கு கிரியேட் ஆகும். அப்படி மல்டி லைன்ஸை கிரியேட் பண்ணிட்ட பிறகு சோ அந்த லைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் மெனு போகணும். ஆப்ஜெக்ட் மெனுல எக்ஸ்பேண்ட் அப்படி நம்ம கொடுத்துக்கணும். அப்படி கொடுத்துட்ட பிறகு அடுத்து நம்ம அந்த லைன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு அன்குரூப் கொடுத்துக்கணும். அப்படி அன்குரூப் கொடுத்துட்ட பிறகு ஷேப் பில்டர் டூல் எடுக்கணும். அப்படி எடுத்துட்டு ஆல்ட்ட ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம தேவையில்லாத அதாவது வெக்டார் ஷேப்புக்கு வெளியில இருக்க லைன் எல்லாம் நம்ம ஹால்ட்ட ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம டெலீட் பண்ணணும். அப்படி டெலீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு அழகான லைன் ஆர்ட் எஃபெக்ட் கிரியேட் ஆகிறத பார்க்கலாம். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் குடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கோம். அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷன பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் குடுத்திருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்ட கிளியர் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.